இந்தியாவில் உள்ள என்சிஆர்டி சிலபஸ்ல உள்ள 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டாபிக் இது. இர்ரேஷனல் நம்பர்ஸ். இர்ரேஷனல் நம்பர்ஸ் 9th ஸ்டாண்டர்ட்ல இந்த இர்ரேஷனல் நம்பர்ஸை பத்தியும் இதோட ப்ராப்பர்ட்டிஸை பத்தியும் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். இந்த இர்ரேஷனல் நம்பர்னு ஒண்ணு இருக்குது. அந்த நம்பர் லைன்ல எங்கெங்க இருக்குது, அதை எப்படி பிளாட் பண்றது, இது போன்ற நிறைய விஷயங்களை நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு நம்பர் லைன். இந்த நம்பர் லைன்ல பாசிட்டிவ் நம்பர்ஸ் 1 2 3 4 அப்படின்னு இது போய்கிட்டே இருக்கும். லெஃப்ட்ல -1 -2 -3 இந்த மாதிரி இன்ஃபினிட்டி அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொரு நம்பரோட பொசிஷன். இதே போல அந்த ரேஷனல் நம்பர்ஸும் இந்த லைன் மேலவே தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல அந்த ஃபார் எக்ஸாம்பிள் √2 ஒரு ரேஷனல் நம்பர். இந்த √2ங்கிற நம்பர் இந்த லைன்ல எங்க இருக்குதுங்கிறத நமக்கு பிளாட் பண்ண கூட தெரியும். அப்படி இர்ரேஷனல் நம்பர்ஸை பத்தி நம்ம நிறைய படிச்சிருந்தா கூட கண்டிப்பா சில நம்பர் இர்ரேஷனல் தான் அப்படின்னு நம்ம இது வரைக்கும் ப்ரூஃப் பண்ணதே கிடையாது. இனிமேல் நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒவ்வொரு நம்பரும் இர்ரேஷனல் தான் அப்படிங்கிறத நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்னு பார்ப்போம். சரி, இப்ப இன்னொன்னு கேட்கிறேன், இர்ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சரி இப்ப இர்ரேஷனல் நம்பர் தவிர வேற என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு? நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கு தெரியும். நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 இந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ். தென் ஹோல் நம்பர்ஸ் இது போலவே அடிஷ்னலா ஒரு 0 இருந்து அதை கம்ப்ளீட்டா ஒரு செட்டுக்குள்ள தூக்கி போட்டா they are whole number sets. அதே போல irrational, அதே போல இன்டிஜர் சொல்லுவாங்க. இன்டிஜர்ல எப்படி 0 இருக்குதோ அதே போல 0 இருக்கும். +1 இருக்கிற மாதிரியே -1. ஸோ +1 and -1 அதான் +or -1. தென் +2 and -2. தென் +3 and -3. இப்படி பாசிட்டிவ் நம்பரும் இருக்கும், நெகட்டிவ் நம்பரும் இருக்கும். இது பெரிய கலெக்ஷனா ஒரு பாக்ஸ்ல தூக்கி போட்டா they are integers. இதுக்கு அடுத்த செட்டு தான் rationals. ரேஷனல் நம்பர் இஸ் நத்திங் பட் எந்தெந்த நம்பர்லாம் p/q ஃபார்ம்ல இருக்கோ அவங்க எல்லாருமே ரேஷனல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் -2/3 5/11 7/1000 இந்த மாதிரி p/q ஃபார்ம்ல இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே ரேஷனல்ஸ் தான். இப்போ நம்ம அடுத்தடுத்து பாருங்களேன், இந்த நேச்சுரல் நம்பர் ஒரு பெரிய செட்டு, அதை விட பெரிய செட்டு ஹோல் நம்பரு, அதை விட பெரிய செட்டு இன்டீஜர்ஸ், அதை விட பெரிய செட்டு ரேஷனல்ஸ். இதுக்கு மேலதான் யாரு இருக்கிறான்னா இர்ரேஷனல்ஸும் இருக்கு. இதுக்கு மேல கிடையாது, இதுக்கு உள்ள இந்த கியூங்கிற செட்டு தான் இருக்கிறது. இப்போதைக்கு நம்ம பார்த்த வரைக்கும் பெரிய செட்டு நேச்சுரல் நம்பர், அதை விட பெரிய செட்டு W. எப்படி சார் அது பெருசுன்னு சொல்றீங்க? ஏன்னா ஹோல் நம்பர்ஸ்ல நேச்சுரல் நம்பர்ல இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே இருக்கும், பிளஸ் அடிஷனலா ஒரு 0 இருக்கும். அப்ப யாரு பெருசு? W தான் பெருசு. இன்டிஜர்ஸை பாருங்க, ஹோல் நம்பர் இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே இருக்கும், பிளஸ் நெகட்டிவ் நம்பர்ஸும் சேர்ந்து இருக்கும். ஸோ யாரு தான் பெருசு? இன்டிஜர்ஸ் தான் பெருசு. இங்க பாருங்க, ரேஷனல்ஸ்ல பின்னத்துல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கூட, அதாவது p/q ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அந்த டெசிமல் நம்பர்ஸ் கூட என்ன செய்யும்? இந்த ரேஷனல்ஸ் இருக்கும். இப்ப நம்ம பார்த்த 4 செட்லயுமே இருக்கிறதுல பெரிய செட் யாருன்னா இந்த ரேஷனல்ஸ் தான். அப்ப இந்த இர்ரேஷனல் எங்க இருக்கு? இர்ரேஷனல் இந்த 3 செட்லயுமே கிடையாது. ஆனால் இந்த 3 செட்ல 4 செட், இந்த 4 செட்லயுமே இர்ரேஷனல் கிடையவே கிடையாது. இந்த 4 செட்டையும் தாண்டி ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதுதான் இர்ரேஷனல். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா √2 இர்ரேஷனல் சொல்றாங்க, √3 இர்ரேஷனல்ங்கறாங்க, √5 இர்ரேஷனல்ங்கறாங்க. இப்படி பிரைம் நம்பருக்கு ரூட் எடுத்த அவர்கள் எல்லாமே இர்ரேஷனல்ஸ் தான். சார் இந்த மாதிரி சொல்லாதீங்க, இன்னும் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும்னா விளக்கம் நான் கொடுக்குறேன் கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5.12780053 இந்த மாதிரி இஷ்டத்துக்கு டெசிமல்ஸ் வரும், போய்கிட்டே இருக்கும், நான் ஸ்டாப் போய்கிட்டே இருக்கும். இப்படி போய்கிட்டே இருக்கக்கூடிய அந்த நான் டெர்மினேட்டிங் டெசிமல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் யாரு அப்படின்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ். அப்போ டெர்மினேட்டிங் அதெல்லாம் இர்ரேஷனல் கிடையாதா? சத்தியமா இர்ரேஷனல் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 இஸ் நாட் இர்ரேஷனல், இஸ் ரேஷனல். 1.57 57 57 இப்படி சுத்தி வரக்கூடிய நம்பர் இது இர்ரேஷனலா? நோ, இஸ் ரேஷனல். என்ன சார் 1 பாயிண்ட், ஏன் 11 பாயிண்ட் வரக்கூடாதா? 100 பாயிண்ட் வரக்கூடாதா? ஏன் 25 பாயிண்ட் வரலாமே? 25.001 இவங்கெல்லாம் யாரு கிடையாது? இர்ரேஷனல் கிடையாது. ஒரு முறையா போயிட்டு இருக்குது.
புரியுதா? இந்த மாதிரி கணிக்கவே முடியாத ரேண்டமான ஒரு நான் டெர்மினேட்டிங் டெசிமலை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இர்ரேஷனல்னு சொல்லுவோம். ஸோ இர்ரேஷனல்ங்கிற நம்பர் வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். அதை வந்து நம்ம சாதாரணமா என்ன செய்ய முடியாது, பயன்படுத்திக்கவும் முடியாது. அதுக்காக இது அன்இம்பார்ட்டன்ட் சொல்லி ஒதுக்கவும் முடியாது. சரி, இந்த டாபிக்ல வந்து இர்ரேஷனல்ஸை பத்தி தான் படிக்க போறோம். இர்ரேஷனல்ஸை பத்தி நான் இன்னும் உங்களுக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த ரூட் ஆஃப் 2 இஸ் இர்ரேஷனல் அப்படின்னு நம்ம வந்து நிறைய படிச்சுட்டு இருக்கிறோம். இது ரூட் 2 வந்து இர்ரேஷனல் தான் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும்ல. சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தா அது வேற. அதுக்கு ப்ரூஃப் போன்ற விஷயங்களை வந்து இப்ப அடுத்த டாபிக்ல நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. லெட் பி பி எ பிரைம் நம்பர். பிரைம் நம்பர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். லெட் பி பி எ பிரைம் நம்பர் அண்ட் இஃப் p divides a square, then p definitely divides a. இதில் ஏங்கிறது யார் என்றால் a is a positive integer, some positive integer. a is some positive integer. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம், அந்த ரூட் 2 வந்து ரேஷனல் அப்படிங்கிறத நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்னு பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, பிங்கிறது ஏதோ ஒரு பிரைம் நம்பரா இருக்கட்டும், அந்த பிரைம் நம்பர் வந்து ஏ ஸ்கொயருங்கிற ஒரு நம்பரை டிவைட் பண்றதாகவே இருக்கட்டும். இப்படி இருந்தால் கண்டிப்பாக ஏயையும் டிவைட் பண்ணும் அப்படிங்கிறது தான் ப்ரூஃப். செக் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ நமக்கு தேவை என்ன, ஒரு பிரைம் நம்பர் வேணும். லெட் 5 வந்து ஒரு பிரைம் நம்பர் தான். 5 டிவைட் பண்ற மாதிரி ஒரு ஏ ஸ்கொயர், ஒரு 15 ஸ்கொயர் எடுத்துக்கிடுமா? ஏன்னா 15 ஸ்கொயரை தான் 5 டிவைட் பண்ணும். 15 ஸ்கொயர்னா என்ன, 15 into 15, 5 5 are 25, balance 1 5 is 7, 225. சரி, இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பிங்கிற ஒரு பிரைம் நம்பர் எடுத்தாச்சு, ஏ ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு 225 எடுத்தாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, பியும் எடுத்தாச்சு, இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஏ ஸ்கொயர் எடுத்தாச்சு. கிளியரா p வந்து a ஸ்கொயரை டிவைட் பண்ணுதா செக் பண்ணுவோம். p 5 divides 225 உண்மையா? இஸ் திஸ் ட்ரூ? ட்ரூ தான். கண்டிப்பா வந்து என்ன செய்யும், டிவைட் பண்ணும். இப்போ என்ன அவுட்புட், கண்டிப்பாக p வந்து a யும் டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. p divides a, இது உண்மையா? வாட் இஸ் p? 5 divides வாட் இஸ் a? 15. 15 5 டிவைட் பண்ண தானே செய்யும். ஸோ திஸ் இஸ் ட்ரூ. சொல்றது புரியுதா? நம்ம எடுத்துக்கக்கூடிய ஏ ஸ்கொயரை பி டிவைட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா அந்த ஏயும் வந்து என்ன செய்யுது, பி வந்து டிவைட் பண்ணுது. இந்த எக்ஸாம்பிளை பார்க்கும்போதே நமக்கு என்ன செய்யுது, புரியுது. இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, எக்ஸாம்பிளை வச்சு புரிஞ்சுக்கிட்டு தான் முடியுமே ஒழிய இதை வந்து ஒரு ப்ரூஃபா நம்ம எடுத்துக்கிட முடியாது. இப்போ ஜென்ரலா நம்ம வந்து என்ன செய்யணும், இதை ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ணலாமா? ப்ரூஃப். லெட் ஏ be a positive integer. ஏங்கிறத ஒரு பாசிட்டிவ் இன்டிஜராக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் படி, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வந்து 225 வந்து ஒரு நம்பரை நம்ம என்ன செய்யலாம், உடைக்கலாம். 4 5 are 20, 5 5 are 25, 5 9 5 are 45, 3 3. அப்போ 225ங்கிற நம்பரை நாம் எப்படி பிரிக்கலாம், 5 into 5 into 3 into 3. இல்ல பாருங்க, இது பிரைம் இது பிரைம் இது பிரைம் இது பிரைம். இந்த 225ங்கிற நம்பருக்குள்ளேயே 4 பிரைம் நம்பர் இருக்கிற மாதிரி துண்டு துண்டா உடைச்சாச்சா? அப்ப எந்த ஒரு பாசிட்டிவ் நம்பரை எடுத்தாலும் நம்மளால என்ன செய்ய முடியும், இந்த மாதிரி துண்டு துண்டாக உடைக்க முடியும். உடைச்சது இதை ஃபர்தரா உடைக்கவே முடியாது. இப்போ 5 உடைக்க முடியுமா? கண்டிப்பா உடைக்க முடியாது. இந்த 5 உடைக்க முடியாது, இந்த 3யும் உடைக்க முடியாது. இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி நம்மளால எழுத முடியும். அதே போல இந்த ஏயும் வந்து நம்ம என்ன எப்படி எழுதலாம் அப்படின்னா, p1 into p2 into p3 into இப்படியே உடைச்சு 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 சம் நம்பர்ஸ் வரைக்கும் என்ன செய்யலாம், உடைச்சு we can able to write. அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து எப்படி அப்படின்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தியரம் சொல்றது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட், எந்த ஒரு பாசிட்டிவ் நம்பரை எடுத்தாலும் we can able to split that positive number into multiple of some primes. ஏகப்பட்ட பிரைம் நம்பரோட மல்டிப்ளிகேஷனால கிடைக்கக்கூடியது ஒரு நம்பர் அப்படிங்கறத நாம என்ன செஞ்சிட்டோம், புரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ a is equal to இதுவாக இருந்தால் a square is equal to what, p1 into
v2 இன்ட்டு அப்படியே போய் pn ஸ்கொயர். கரெக்டா? ஸோ இங்கோடையும் ஸ்கொயர் பண்ணியாச்சு, அங்கோடையும் ஸ்கொயர் பண்ணியாச்சு. நமக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க? we have that என்ன கண்டிஷன் இருக்கு? p divides a square அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் நம்ம கிட்ட இருக்கு. p divides a square ஆக இருந்தால் கண்டிப்பாக p divides what? a square is equal to இதையும் என்ன செய்யும்? இதை வேணா உள்ள ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு வரலாமா? which implies a square is equal to p1 square p2 square. அப்படியே ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தனியாக என்ன செஞ்சிடலாம்? ஸ்கொயராக கொண்டு வந்துடும். ஸோ p divides a square ஆக இருந்தால் கண்டிப்பாக p divides p1 square p2 square up to pn square. இதுவும் என்னதான்? உண்மைதான். ஓகே, இப்போ ஒரு பிரைம் நம்பர் அது என்ன பண்ணுது? மல்டிப்ளை, நிறைய பிரைம் நம்பரோட மல்டிப்ளிகேஷனை இது டிவைட் பண்ணுது. பாருங்க, pங்கிறது ஒரு பிரைம் நம்பரு, p1 ஸ்கொயர் இதுவும் என்னதான்? பிரைம் நம்பர் தான். ஒரு பிரைம் நம்பர் வந்து நிறைய பிரைம் நம்பரோட மல்டிப்ளிகேஷனையும் அது வந்து ஏதோ ஒரு வகையில டிவைட் பண்ணுதுன்னா கண்டிப்பா இந்த பிரைம் நம்பர் இதுக்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் கூட ஈக்குவலாக இருந்தே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், 5 டிவைட்ஸ் என்ன பிரைம் நம்பர் தான் இருக்கும்? 5 டிவைட்ஸ் 5 இன்ட்டு 3 இன்ட்டு 3ங்கிற மாதிரி இருக்கு இருந்தா இப்படி டிவைட் பண்றதாக இருந்தால் கண்டிப்பா ஏதோ ஒரு நம்பர் வந்து உள்ள 5ஆக இருக்கும். அப்படி இருந்தா தானே இதை டிவைட் பண்ணும். புரியுதா? அப்போ இந்த p வந்து கண்டிப்பாக இதுக்குள்ள ஏதோ ஒரு நம்பருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடும். தட் இஸ் p is equal to pi for some i. அது என்ன சம் ஐ சார்? ஏன்னா p1 இருக்கலாம், p2 இருக்கலாம், சம் என்ன இருக்கலாம், ஐங்கிற இடத்துல நீங்க எதை வேணாலும் போட்டுக்கலாம். ஏதோ ஒரு நம்பர் வந்து ஏதோ ஒரு சம் pi வந்து கண்டிப்பா pக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல உள்ள உண்மை. சரியா? which implies p is equal to pi ஆக இருக்கும் என்றால் அப்ப இதுலயும் அது கண்டிப்பா ஏதோ ஒண்ணு சேமாக இருக்கதான் செய்யும். சோ இதுல ஏதோ ஒரு நம்பராக இருந்தால் அதே சேம் p என்ன செய்யும்? இந்த ஏயும் டிவைட் பண்ணி தான் செய்யும். ஸோ p divides a. அதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். hence the proof. ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே ஒரு சம் எக்ஸாம்பிளோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். பாருங்க, நான் ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட கம்பேர் பண்ணேன், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளால ஒரு தியரத்தை வந்து புரிஞ்சுக்கிடவே முடியும். ஏன்னா இதுல நம்பர்ஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த வந்து மேக்ஸ் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறவனால மட்டும்தான் இந்த மாதிரி தியரத்தை புரிஞ்சு படிக்க முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்திருக்கேன், மக்கள் தட்டுவாங்க. எப்படியாவது 4 ஸ்டெப்பை உட்காந்து மாறி மறுபடியும் திருக்குறள் எழுதுன மாதிரி, ஒரு போயம் படிச்சு காப்பி அடிக்கிற மாதிரி, போயத்தை வந்து அர்த்தமே தெரியாம சில பேர் படிச்சு போய் எக்ஸாம்ல கட்டிட்டு மார்க் வாங்கிட்டு வந்துடும். அப்படியெல்லாம் ஒரு 2 தியரம் படிக்கலாம், 3 தியரம் படிக்கலாம். ஆனா மேக்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் ஆஃப் மோர் தியரம். அவ்வளவு மேக்ஸ்ல சாதிக்கிறதா இருந்தா ஒவ்வொரு தியரத்தையும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சு நம்ம படிச்சா மட்டும்தான் உண்டு. அது இந்த மாதிரி நம்ம சிஸ்டத்துல உள்ள தியரம்ஸ் ஒரு வெரி சிம்பிளா நம்ம என்ன செய்யலாம்? கம்பேர் பண்ணி பார்த்து படிச்சிடலாம். ஸோ ஒரு pங்கிறது பிரைம் நம்பர், p டிவைட்ஸ் a ஸ்கொயர் ஆக இருந்தால் கண்டிப்பா p டிவைட்ஸ் a தான் அப்படிங்கறத நம்ம என்ன செஞ்சாது? தியரட்டிக்கலா ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சம்மையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் we are going to prove that √2 is irrational. √2 is irrational. ப்ரூஃப் பண்ணலாம். லிசன்மா, தியரத்தை ப்ரூஃப் பண்றதுக்கு 2 வகை இருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரூஃப் பார்த்தோம், சிம்பிளாவே ப்ரூஃப் பண்ணி கொண்டு வந்துட்டோம். சில விஷயங்களுக்கு எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியாது. √2 சும்மா irrational ப்ரூஃப் பண்ணுட்டாங்க, நம்மகிட்ட கொடுக்கவும் செய்யல கண்டிஷன்ஸ் எதையும், ஆனா கேட்க மட்டும் செஞ்சிருக்காங்க √2 irrational. ஸோ irrationalக்கு உண்டான பண்புகள் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். irrationalக்கு என்னென்ன பண்புகள் இருக்கும், சரி rationalஸ்க்கு என்னென்ன பண்புகள்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 is a rational number. அந்த 5 வந்து எப்படின்னா 5/1 p/q ஃபார்முலா எழுதலாம். ஸோ இப்படி எழுத முடியறதுனால இட் இஸ் ரேஷனல். அகைன் 5 வந்து டெர்மினேட்டிங் நம்பர். எப்படி டெர்மினேட் நம்பர்? 5 இஸ் நத்திங் பட் 5.0 இந்த மாதிரி முடிஞ்சு போச்சு. ஸோ இப்படி முடியறதுனால 5 இஸ் a ரேஷனல் நம்பர். ஸோ irrational நம்பருங்கிறது எப்படி இருக்கும்? p/q ஃபார்முலா இருக்காது, நான் டெர்மினேட்டிங் டெசிமல்ஸா இருக்கும். இப்படி 2 கண்டிஷன் இருந்தா மட்டும்தான் ஒரு நம்பரை வந்து நம்ம irrational சொல்லவே முடியும். சரி, இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? √2 irrational ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரூஃப் பண்ணலாம். சரி, இப்ப அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி இருக்குன்னா
ரூட் வந்து இரேஷனல் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களா, நாம என்ன செய்வோம், ரூட் ஒரு ரேஷனல் நினைச்சுக்கிட்டு கீழே சம்ம செஞ்சுக்கிட்டே வரணும். சம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது எங்கிட்டாவது ஒரு இடத்துல தப்பு நடக்கும், முட்டலா இருக்கும். அந்த முட்டலை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், முடிவு பண்ணிடலாம். நம்ம ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்தோம், கடைசியில தப்பா வந்து முடிச்சு போச்சு. ஸோ நம்ம எடுத்த முடிவு தப்பு தான், ரூட் வந்து ரேஷனல் எடுத்தது தப்பு தான், இட் இஸ் இர்ரேஷனல் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடலாம், கணக்க முடிச்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். ரூட் இஸ் இர்ரேஷனல் ப்ரூவ் பண்ணிருக்காங்களா. Suppose if we assume that root 2 is rational. irrational ப்ரூவ் பண்ண சொல்றல்ல, rational ஆனா என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ரூட் 2 வந்து ரேஷனலாக இருந்தால் which implies root 2 வந்து நம்ம என்ன செய்யலாம், r by s ன்னு பின்னங்களின் வடிவத்துல எழுதலாம். இதுல ஆரும் எஸ்ஸும் எங்க இருக்கும், இன்டீஜர் நம்பரா இருக்கும். எஸ் வந்து கண்டிப்பாக ஜீரோவாக இருக்காது. டினாமினேட்டர் வந்து எப்பவுமே ஜீரோவாக இருக்கக்கூடாதுங்கிறது மேத்தமெட்டிக்கல் உண்மை. ஸோ ரூட் 2 வந்து ரேஷனலாக இருந்தால் அதை நம்ம என்ன செய்யலாம், p/q ஃபார்ம்ல எழுதலாம். அதான் பின்னத்தின் வடிவத்துல r by s எழுதிட்டோம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்களேன், 15/25 இதுவும் r by s ஃபார்ம்ல தான் இருக்கு, p/q ஃபார்ம்ல தான் இருக்கு. இதை நம்ம வந்து என்ன செய்யலாம், நல்லா சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், மேலையும் 5ஆல டிவைட் பண்ணுங்க, கீழையும் 5ஆல டிவைட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், 3/5. ஸோ 15/25னாலும் 3/5னாலும் ஒண்ணுதான். ஆனா இது ஒரு பெரிய சைஸ்ல இருக்கும், இது ஒரு சின்ன சைஸ்ல இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த r by s வந்து நம்ம என்ன செய்யலாம், இன்னும் நல்லா சிம்பிளிஃபை பண்ணலாம். simplifying we will get what, root 2 is equal to a by b. அடி கொடுத்து இப்போ 15/25ங்கிறது எப்படி 3/5 மாறிச்சு, அதே மாதிரி a by b ஆக மாறும், such that b is not equal to 0 and a comma b also belongs to z. ஓகே, இது நல்லா சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. சிம்பிளிஃபை பண்ணும்போது கண்டிப்பாக ஏக்கும் பிக்கும் இடையில வந்து எந்த காமன் டிவைசர்ஸும் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்கவே மாட்டாங்க. அதையும் எழுதிருங்க. கிளியர்லி a comma b will not have any common divisor except one. ஒன்னை தவிர வேற எந்த காமன் டிவைசரும் என்ன செய்ய முடியாது, ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நல்லா நம்ம என்ன செஞ்சிட்டோம், சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன், root 2b is equal to what, a. கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. சரியா, அகைன் ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயரிங் விக்கெட் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும், root 2 வந்து 2 ஆக மாறிவிடும், b வந்து b ஸ்கொயராக மாறிவிடும், a வந்து a ஸ்கொயராக மாறிவிடும். இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து இதை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ இதை தனியா பாருங்க, இதை தனியா பாருங்க. இந்த 2b ஸ்கொயரை மட்டும் கவனிங்க. கிளியர்லி 2 divides 2b ஸ்கொயர். இது உண்மை தானே, 2 வந்து கண்டிப்பா 2b ஸ்கொயர் டிவைட் பண்ண தானே செய்யும், ஏன்னா 2 மல்டிபிள் ஆகத்தான் இருக்கக்கூடும். ஸோ 2 divides 2b ஸ்கொயர். அப்போ விச் இம்ப்ளைஸ் அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஏயும் யார் தான் டிவைட் பண்ணுவா, இந்த 2 வந்து கண்டிப்பாக டிவைட் பண்ணவே செய்யும். கரெக்ட் தானே. ஸோ 2 divides a ஸ்கொயர் ஆக இருந்தால், ஏற்கனவே இப்பதான் ஒரு தியரம் பார்த்தோம், 2 will also divide a. இப்போ ரீசெண்டா ஒரு தியரம் பார்த்தோம் பாருங்க, p divides a ஸ்கொயர் ஆக இருந்தால் கண்டிப்பா p divides a. அந்த தியரத்தை யூஸ் பண்ணி பை தியரம் 1 அந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல எழுதிட்டாலும் ரொம்ப கரெக்ட் தான். அந்த தியரத்தின் அடிப்படையில் தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதை நம்ம போட்டிருக்கோம். ஓகே, which implies 2 வந்து ஏவை டிவைட் பண்றதாக இருந்தால் கண்டிப்பா a வந்து எப்படி இருக்கும், ஒரு 2வின் வடிவத்திலே இருக்கும். இப்போ 2 டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எடுங்களேன், 4 6 8 இருக்கும். சப்போஸ் 8, அந்த 2 வந்து 8 டிவைட் பண்றதுனால இந்த 8 வந்து நம்ம என்ன எழுதலாம், 2வின் வடிவமாகவே எழுத முடியுமா, 2 into 4 ஆகவே எழுத முடியுமா. அதனால தான் 2 into something, அந்த சம்திங் பதிலாக நான் என்ன போட்டிருக்கேன், சின்னு போட்டிருக்கேன். 2 divides a ஆக இருக்கிறதுனால கண்டிப்பா a is a form of 2. ஓகே ரைட். இப்போ அகைன் என்ன செய்யுங்க அப்படின்னா, இப்போ a எடுத்துக்கிடுங்க, இங்கோடையும் ஸ்கொயர் பண்ணுங்க, அங்கோடையும் ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயரிங் on both sides.
ஸ்கொயரிங் அண்ட் போத் சைட்ஸ் we get என்ன கிடைக்கும் a square is equal to 2 into 2c square போடலாமா என்ன நடந்திருக்கு 4c square வந்திருக்கும் ஸ்கொயர் பண்ணா அதனால எழுதிக்கலாமே அடுத்த ஸ்டெப்ல வச்சுக்கலாம் 4c square ஓகே இந்த 4c square இந்த a square இருக்கா இந்த a square நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சிருக்கோம் a square வந்து 2b square க்கு சமம்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும் சோ அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணுங்க by 1 1 வச்சு நம்ம என்ன எழுதலாம் இந்த a square க்கு பதிலா 2b square பண்ணலாம் 2b square is equal to what 2b square is equal to what 4c square னு போடலாம் ஓகே இப்போ கழிச்சுக்கலாமா 2b square is equal to 4c square னு போட்டுக்கலாமா which implies இப்போ பாருங்க 1 2 is 2 2 2s are 4 அடி கொடுத்தாச்சு ஓகே அப்ப என்ன கிடைக்குது b square is equal to 2c square அப்படிங்கிறது உண்மை இப்போ இந்த b square வந்து 2c square இருக்கிறதுனால கண்டிப்பாக 2 வந்து என்ன செய்யும் b square-ஐயும் டிவைட் பண்ணும் ஏன்னா b square வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு 2c square-க்கு ஈக்குவலா இருக்கு so clearly 2 will divide b square ரைட் தானே so 2 வந்து b square-ஐ டிவைட் பண்ணா definitely which implies 2 will also divide b எங்க by theorem 1 by theorem 1 சரியா இப்போ ஏற்கனவே நம்ம என்ன எடுத்துருக்கோம் பாருங்களேன் ஏக்கும் பிக்கும் இடையில ஒன்ன தவிர வேற எந்த நம்பருமே வந்து காமனா டிவைட் பண்ணாதுன்னு நமக்கு ரிசல்ட் இருக்குது ஆனா இங்க பாருங்க 2 வந்து ஏவையும் டிவைட் பண்ணுது 2 வந்து பியையும் டிவைட் பண்ணுதுன்ட்டு தப்பான ஒரு கான்ட்ராவர்சியான ஒரு விஷயம் கிடைக்கும் இங்க நமக்கு என்ன எடுத்திருக்கோம் ஏக்கும் பிக்கும் காமனா எதுவுமே கிடையாது டிவைசர் ஒன்ன தவிர ஆனா இங்க என்ன வந்திருக்கு 2 வந்து ஏயும் டிவைட் பண்ணும் பியையும் டிவைட் பண்ணணும்னு வந்திருக்கு அப்போ நம்மளோட அசம்ஷன் வந்து என்னது தப்பு we have that 2 is a common divisor for a and b which is the contradiction for our இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வேணா ஒரு பேர் வச்சிடலாமா for our equation 2 so அவரோட அசம்ஷன் வந்து என்னது தப்பு so our assumption that என்ன assumption பண்ணோம் root 2 is rational our assumption that இத டபுள் கொட்டேஷன்ல போட்டு root 2 is rational is wrong நம்ம தப்பாக முடிவெடுத்து விட்டோம் சோ அப்ப இதுதான் கரெக்ட் so root 2 is always irrational root 2 is always irrational is thus proved root 2 rational நினைச்சு ப்ரூஃப் பண்ணோம் ப்ரூஃப் பண்ணி நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே வந்தோம் கடைசியில நாம என்ன நினைச்சோமோ அதுக்கு எதிராகவே முடிவுகள் வந்து விட்டது சோ நம்மளுடைய அசம்ஷன் வந்து தப்புன்னுட்டு கடைசியில தெரிய வந்தது அப்ப நம்ம அசம்ஷனை வந்து என்ன செஞ்சுக்கணும் மாத்திக்கணும் சட்டைக்கு பட்டன் போடுற மாதிரி தான் தப்பா ஒரு பட்டன் போட்டுட்டோம் கீழே மத்த பட்டன்லாம் மாட்டிட முடியுமா மாட்டவே முடியாது அந்த தப்பா போட்ட பட்டனை கழட்டி சரியா மாட்டினா மட்டும் தான் சரியாகும் அதே போலதான் இது நம்ம அசம்ஷன் தப்பாயிட்டு மாத்திக்கிடணும் மாத்திட்டு அசம்ஷனை திருத்தணும் root 2 is irrational அப்படிங்கிறதுக்கு நம்ம ரேஷனல் நினைச்சு சம்ம செஞ்சோம் தப்பாயிட்டு ஸோ root 2 is always rational இதுதான் அதுக்கான ப்ரூஃப் என்சிஆர்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மேத்தமெட்டிக்ஸை வந்து சும்மா பாடமெல்லாம் நினைச்சு படிச்சீங்கன்னா நெவர் மேத்தமெட்டிக்ஸ்ல சாதிக்கவே முடியாது நல்லா ஸ்டாஃப்ட நிறைய டவுட்ஸ் கேட்கணும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பார்க்கணும் அப்படின்னா தான் இந்த மாதிரி நம்பர்ஸ் கூட நம்மளால என்ன செய்ய முடியும் நல்லா விளையாட முடியும் மேத்ஸோட பியூட்டியை நல்லா புரிஞ்சு படிக்க முடியும் see you in the next class students இன்னும் நிறைய டவுட்ஸ் கேளுங்க நான் உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்பிளனேஷன் தரேன் தேங்க்யூ